கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய பித்தப்பூ ஒரு குடும்ப நாவல். ரொம்ப வித்தியாசமான நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாவலோட அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முந்தின 4 பகுதிகளுடைய வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு இந்த பகுதி 5 கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை நீட்டா ஒரு கோர்வையா புரியும். கேட்கலாமா? பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 29. தியாகராஜனின் உறவுக்காரர் ஒருவர் சென்னையில் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ பிரமாதமான வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன வியாபாரம் என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. வெளிப்படையாக செய்கிற வியாபாரம் ஒன்று, ஆனால் கருப்பு பணம் வருவதற்காக வேறு ஒரு வியாபாரம். மொத்தத்தில் அவர் தகப்பனார் நிறைய பணம் வைத்திருந்து அகாலத்தில் மரணம் அடைந்து தன் பிள்ளையிடம் வியாபாரங்களையும் பணத்தையும் ஒப்படைத்து போனார் என்று கேள்வி. ராஜா கொஞ்ச நாட்கள் அவர்கள் வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான். அப்போது சில சமயம் அவனை தேடி போன சமயத்தில் அந்த பணக்காரராகி கொண்டிருந்த பெரியவரை பார்த்திருக்கிறேன், பேசியும் இருக்கிறேன். படிப்புனால எல்லாம் என்ன பிரயோஜனம் சார்? நீங்க கூட தான் நல்லா படிச்சிருக்கேள், பணம் சம்பாதிக்க தெரியலையே, என்ன பண்றது? பணம் சம்பாதிக்க சொல்லித்தர்ற படிப்பு ஒண்ணுதான் படிப்புங்கிற பேருக்கு லாய்க்கு. 3 வருஷம் படிப்பானாலும் யாருக்கும் என்ன லாபமும் கிடையாது என்று சொல்லுவார் அந்த பெரியவர். அவர் அபிப்பிராயத்தை மறுத்து சொல்லவோ ஒட்டி சொல்லவோ எனக்கு ஒன்றும் போதுமான வழி இல்லை. ஒப்புக்கொள்கிறேன் சார் என்று சொல்லிவிட்டு தப்பித்து வந்து விடுவேன். ராஜா இருந்தானால் சாரோடு ஒன்னும் பேசி ஜெயிக்க முடியாது, இப்படி ஒப்புக்கொண்டு விடுவதுதான் சரி என்பான் ராஜா. அவர் மாதிரி நம்மிடையே நினைப்பவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். உன் அப்பாவோ என் அப்பாவோ அப்படி நினைக்காதவர்களாக இருக்கலாம். அளவிற்கு அவர்கள் தோல்வியுற்றவர்கள் தானே என்றேன் நான் ராஜாவிடம். ராஜா அதை பற்றி அதிகமாக பேச மாட்டான். அந்த பெரியவர் மட்டும்தான் அப்படி என்றில்லை. அவர் பெற்ற 3 பிள்ளைகளும் அப்படித்தான். ஒரு சமயம் ராஜா, உனக்கு அவர் 3 பிள்ளைகளைத்தானே தெரியும், அவருக்கு இன்னொரு சின்ன வீட்டில் இன்னொரு 3 பிள்ளைகள் இருக்கின்றனர். புரியவில்லையே என்றேன். சாருக்கு 2 செட்டு குடும்பங்கள், 2 செட்டு குழந்தைகள், இரண்டும் சட்டப்படி. பணம் சம்பாதித்ததற்கு அது அடையாளமாக்கும் என்றேன் நான். அது மட்டும் போதாது என்று ஒரு 10 வருஷம் சாரு சினிமா பிசினஸ் பண்ணினார். அதுல 2 சின்ன வீடுகள் சட்டப்படி இல்லாமல் வேறு இருந்ததாக சொல்லுவார்கள். எனக்கு அவர்களில் யாரோடும் நெருங்கிய பழக்கம் கிடையாது. பார்த்தால் சௌக்கியமா என்று கேட்பதோடு சரி. அதுவும் ஒரு பையனுடன் மட்டும்தான் பேசி பழக்கம். அவன் பெயர் வேங்கடராமன். நான் டெல்லியில் தியாகராஜனை பார்த்துவிட்டு திரும்பி வந்ததும் அகஸ்மாத்தாக அவனை பார்த்தேன். பார்த்தவன் சௌக்கியமா என்று கேட்டதுடன் போயிருக்கலாம். அசட்டுத்தனமாக நான் டெல்லியில் தியாகுவை பார்க்க போயிருந்தேன் என்று கூறினேன். முதலில் யாரை பற்றி நான் பேசுகிறேன் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. சாத்தனூர் பத்த ஐயரின் கடைசி பிள்ளை தியாகுவை. உங்களுக்கு எது உறவில்லை அவன் என்றேன். ஆமாம் ஆமாம், அவனுக்கு சித்த பிரமை ஏற்பட்டு விட்டது. ஒரு விபத்து காரணமாக சரியாகி போவது துர்லபம் என்று சொன்னார்கள் என்றான் வேங்கடராமன். அப்படியா? அப்படியொன்றும் தெரியவில்லையே. பார்த்து 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். சித்தப்பிரமை எல்லாம் இருப்பதாக தெரியவில்லை. யாரோ வேண்டாதவர்கள் கதை கட்டி விட்டிருக்க வேண்டும். சாதாரணமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தான். வேலைக்கும் போய் வருகிறானே என்றேன். கேசு தேராது என்று யாரோ சொன்னார்கள், வேண்டியவர்கள்தான் என்று திரும்பவும் வெங்கடராமன் சொல்லவே எனக்கு கோபம் வரும் போல இருந்தது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் நேரில் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போதிலும் இப்படி சொல்லுகிறானே என்று கோபம் வந்தது எனக்கு. ஆனால் அவனிடம் அதை விவாதித்துக் கொண்டு நிற்பதில் லாபம் ஒன்றுமில்லை என்று, வர பார்த்த அதான் சொன்ன அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். சில பேருக்கு யாராவது சரியாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் மனமே பொறுப்பதில்லை. யாரை பற்றியும் ஏதாவது குறையும் குற்றமும் சொல்லிக் கொண்டிருந்தால்தான் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். நன்றாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு சந்தோஷப்படாமல் துயரப்படவும், அப்படி இல்லை, சரியாகவில்லை என்று சொல்லி அதில் இன்பம் காணவும் நம்மில் பலர் முற்படுகிறார்களே, இது ஏன்? பொறாமை என்று இதை சொல்ல முடியாது. இந்த வேங்கடராமன் என்பவனால் மெட்ரிகுலேஷன் கூட பாஸ் பண்ண இயலவில்லை. அப்பா எப்படியோ சம்பாதித்து வைத்து விட்டு போன பணத்தை வைத்துக் கொண்டு வெளியே பெரிய மனிதன் என்று காலம் தள்ளிக் கொண்டிருக்கிறான்.
வெளிப்படையான பிசினஸ்லே கூட தொடர்ந்து நடத்துவது யாரோ ஒரு தாய்மாமன். அவன் இல்லாவிட்டால் இத்தனை நாள் தெருவில் அலைந்து கொண்டிருக்க வேண்டியவன் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் தியாகராஜனை பொறாமை கொண்டதாக எண்ணுவதற்கு அவர்கள் இருவருக்கும் எவ்வித ஒற்றுமையும் இல்லையே. ஏதோ ஒரு அசட்டு மனப்பாங்குதான். ஒன்றுமில்லை, உடல் குணமாகிவிட்டது என்று சொன்னால் உடல் நலம் பெறக்கூடாது. அவன் சித்தம்பரமை பிடித்து அலைய வேண்டும் என்று நம்புகிற மாதிரி பேசுகிறான். நாய் வாளை நிமிர்த்த முடியாது. உலகில் சின்ன மனதுள்ளவர்கள் தான் அதிகம். என்ன செய்ய முடியும்? அத்தியாயம் 30. அன்றைக்கு இரவு உடுக்கடித்து பூஜை போட்டு குறி கேட்க போனாயே, என்ன சொன்னான் பூசாரி? போனேனா போகவில்லையா? எனக்கு தெரியவில்லை. பூசாரி ஏதாவது சொன்னானா? ஒன்றும் சொல்லவில்லையா? போனதும் தெரியவில்லை, வந்ததும் தெரியவில்லை சார். அப்படியா? லீலாவுக்குத்தான் ரொம்ப கோபம். ஏன் ஏன் என்றும் தெரியவில்லையே. மனிதர்களுக்கு எதற்காக, எந்த சமயத்தில் எப்படி கோபம் வருகிறது என்று யாருக்கு தெரிகிறது? எல்லா செயல்களுமே காரண காரியங்களுக்குள் அடங்கி விடுவதில்லையே தியாகு. அதுவும் சரிதான். குழந்தைக்கு 2 நாட்களாக உடம்பு சரியாக இல்லை. என்ன உடம்பு? அதை கேட்டால் என்னை கோபித்துக் கொள்கிறாள் லீலா. நான் என்ன செய்ய? நீ ஒன்றும் செய்யவில்லையே. தண்ணீர் தொட்டியில் தூக்கி போட்டுவிட்டு மறந்தே போய்விட்டேன் சார். மறதிக்கு என்ன செய்ய? மறதிக்கு மாற்று ஏதாவது உண்டா? எதை தூக்கி போட்டாய் தண்ணீர் தொட்டியில்? குழந்தையா? நான் என்ன பைத்தியமா அப்படி போட? பின் எதை தூக்கி போட்டாய் தண்ணீர் தொட்டியில்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை சார். நானே வழுக்கி விழுந்து விட்டேன். பலமான அடி. ம் ம் மறுபடியும் 10 மாதம் மயக்கம் வந்துவிடப் போகிறதோ? அதெல்லாம் வராது. நீ ஒன்றும் பயப்படாதே. தினமும் காயத்ரி சொல்கிறாய் இல்லையா? காயத்ரியா? காயத்ரி திருவாலங்காட்டில் இருக்கிறாள். அவள் புருஷன் இறந்து விட்டான் சார். பாவம், ரொம்ப நல்ல பையன். அவள் விதவையாக அவள் அண்ணா சிவராமன் வீட்டில் இருக்கிறாள். அவள் வேறு எங்கே போவாள்? அப்படியா? அந்த காயத்ரியை எனக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லோரையும் தெரிந்திருக்க முடியுமா சார்? எ பெக்கூலியர் அண்ட் எ பர்டிகுலர் வேண்டும். ஹேம்லெட்டுக்கு கூட ஒரு லோக்கல் ஹேபிடேஷன் அண்ட் எ கிவன் நேம் இருக்கிறது. அதனால் அவனை கடவுள் என்று சொல்லிவிட முடியுமா? யாகு, காஃபி சாப்பிட. உங்க ஆத்து காஃபி நல்லா இருக்கு சார். இந்த காஃபி அம்மா சாத்தனூர்ல போட்டு தந்த காஃபி மாதிரியே இருக்கு. என்னுடைய அம்மா போயிட்டா சார். தெரியுமோ இல்லையோ? தெரியுமே. நான் படிப்பு படிப்புன்னு உசுரை விட்டு படிச்சுக்கிட்டு இருந்த சமயம் அது. அம்மா செத்து போன உடனே தந்தி கொடுத்தாங்க. உடனே கிளம்பிதான் போனேன். ஆனா அவ உடம்ப கூட என்னால பார்க்க முடியல. 2வது நாள் பாலூற்றும் போதுதான் போனேன். பாவம், உங்க அம்மாவை போல நல்ல பெண்மணி. செத்து போனவர்கள் எல்லோரையும் தான் நல்லவர்கள் என்கிறோம். சாவு யாரை விட்டது? எல்லோரும் நல்லவர்கள்தான். எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று நினைப்பது நல்லதுதானே தியாகு. I had not thought that death had undone so many. சுமங்கலியாக போனாள் உங்க அம்மா. உங்க அம்மா பாக்கியசாலி தியாகு. உலகம் அப்படித்தான் சொல்கிறது சார். இவள் செய்த புண்ணியத்திற்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பலன் கிடைத்திருக்கும். அடுத்த ஜென்மம் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா சார்? நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும்? இந்தியனாக பிறந்துவிட்ட தோஷம் மறு ஜென்மம் என்பதில் நம்பிக்கை வைக்காமல் இருக்க முடியவில்லையே. எதையும் செய்து முடிக்க மனிதனுக்கு ஒரு ஜென்மம் போதாது சார். செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்ய ஒரு ஜென்மம் போதாது. நீங்கள் ஹேம்லெட் படித்திருக்கிறீர்கள் இல்லையா? There are many things on earth என்று சொல்வதற்காக சொல்லவில்லை. ஹேம்லெட்டை படித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு ஜென்மம் போதாது சார். இப்படி எத்தனையோ நூல்களை பற்றி சொல்லலாமே. நாம் வாழ்வதற்கு நூல்களில் இருந்து கற்றுக்கொள்கிறோமா? பூர்வ ஜென்ம வாசனையில் இருந்து கற்றுக்கொள்கிறோமா? அல்லது சொந்த அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்கிறோமா? ஒன்றிலிருந்தும் இல்லை தியாகு. கற்றுக்கொள்ளாமலே தான் நாம் வாழ்ந்து முடிந்து விடுகிறோம். சரி, வரட்டுமா சார்? சரி, போயிட்டு வா. போகும் முன்பு ஒன்று சார். யுகோஸ்லோகியாவில் டுஷான்யா என்று ஒருவள். அவள் அப்பா ஜாக்ரேட் சர்வ கலாசாலையில் கணித பேராசிரியர். அவர் கவிதை எழுதுவார். டுஷான்யாவிற்கு 20 வயதுதான் இருக்கும். என்னோடு பெல்கிரேடுக்கு கிளம்பி காரில் வந்தாள் சார். அப்படியா? ஆமாம்.
என்னால் அவள் உயிரே போய்விட்டது சார். நான் உயிரோடு தானே இருக்கிறேன். இதற்கு நான் என்ன பதில் சொல்லுவது? எனக்கு டுஷானியாவின் அப்பாவை அதற்கு பிறகு சந்திக்கவே துணிவு வரவில்லை. பாவம், ரொம்ப நல்ல மனிதர். நீதான் விபத்தினால் அடிபட்டு மயக்கமாகி கிடந்தாயே, அதற்கு பிறகு இந்தியாவிற்கு வந்து விட்டாய். எப்படி டுஷானியாவின் அப்பாவை சந்தித்திருக்க முடியும்? அதற்கு சொல்லவில்லை. டுஷானியாவின் அப்பா ஒரு கவி என்று சொன்னேனே, அவர் பிரபலமான கவி. டு டுஷோனியா என்ற ஒரு கவிதை படித்தேன் நேற்று. அவர் எழுதியதா? அதுதான் தெரியவில்லை. அவர் பெயர் மறந்துவிட்டது எனக்கு. வரேன் சார், அடுத்த வாரம் வரேன். நான் வரட்டுமா? வாசல் வரையே போய்விட்டு திரும்பி வந்தான். சார், அன்று குறி கேட்க போனேன், தெரியுமில்லையா உங்களுக்கு? அவன் குறி சரியாகத்தான் சொன்னான். என்ன சொன்னான்? குறி ஏதோ சொன்னான், மறந்தே போய்விட்டது. இரண்டும் கெட்டானாக சொன்னானாக்கும். ஜோசியர்கள், குறி சொல்பவர்கள் எல்லோருமே இப்படித்தான். வரேன் சார், வரட்டுமா என்று இந்த தடவை நிஜமாகவே டாக்ஸியில் ஏறிக்கொண்டு போய்விட்டான் தியாகு. குறிகாரன் என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியாத விஷயமாகவே கடைசி வரையில் ஆகிவிட்டது. அத்தியாயம் 31. முதலில் நான் டெல்லிக்கு வந்துவிட்டு பின்னர் என் பெண்ணையும் மனைவியையும் டெல்லிக்கு அழைத்துக் கொண்டேன். முதலில் அவர்களுக்கு சென்னையை விட்டு வரவே பிடிக்கவில்லை. டெல்லியில் பால் சொல்ப விலையில் நன்றாக கிடைக்கிறது, சென்னையில் ஒரு வாசனை அடிக்கிறதே என்று எல்லாம் சொல்லி அவர்களை வரவழைக்க வேண்டி இருந்தது. டெல்லிக்கு வந்து குடியேறியதும் அவர்களுக்கு டெல்லி மிகவும் பிடித்து விட்டது. அடடா என்ன வெயில் என்றும், அடடா என்ன குளிர் என்றும் சொல்லிக் கொண்டவர்கள் இப்போது டெல்லியை விட்டு கிளம்பலாமா என்றால் மறுத்து சொல்லி விடுகிறார்கள். டெல்லிக்கு வந்து 10 நாள் மட்டும் இருந்தபோது தியாகராஜன் ஒரு நாள் வீட்டுக்கு இரவு அழைத்து போய் சாப்பாடு போட்டான். மெடிக்கல் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்த அவன் மனைவிதான் சமைத்தாள். நல்ல சாப்பாடு. இன்னும் ஒரு நாள் இரவு ஏதோ பார்ட்டி கொடுக்கிறேன் வா என்று கூப்பிட்டான். போனேன். குடி பார்ட்டி தான். யாரோ மாற்றலாகி பாரிஸ் போகிற ஆபீஸ் நண்பனுக்காக. புதுசாக பலரை நான் அங்கே சந்தித்தேன். ஏற்கனவே சந்தித்திருந்த தியாகுவின் சில பழைய நண்பர்களையும் சந்தித்தேன். ராமலிங்கம், நடராஜன் என்று பலரையும் நான் அடிக்கடி தியாகுவுடன் சந்தித்ததுண்டு. பிரில்லியன்ட் ஃபெலோ, இப்படி நேர்ந்து விட்டது என்று அவர்கள் சொல்லுகிற போது இது எங்கே போய் முடியுமோ என்று அவர்கள் பயப்பட்டது தெரிந்தது. நல்லபடியாக மட்டும் முடிய போவதில்லை என்றும் அந்த விபத்தின் விளைவுகளை தியாகராஜன் பூராபமாக அனுபவிக்காமல் போக முடியாது என்றும் அவர்கள் நினைப்பது தெரிந்தது. தியாகு பல சமயங்களில் தெளிவாகவே பேசினான். நிதானம் தவறாமல் பேசினான். சில சமயங்களில் பேச்சில் நடத்தியில் ஒரு லோயர். ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமை தெரிந்தது. லீலாவிடம் பேச்சு கொடுத்து அவள் கணவனை பற்றி என்ன நினைக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள நான் செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. தியாகுவை எனக்கு பல ஆண்டுகள் தெரியும். பிறந்தது முதலே தெரியும். என்ன சொன்னாலும் லீலாவை பற்றிய வரையில் நான் அந்நியன்தானே, புது ஆசாமிதானே. அவள் மனம் விட்டு பேசாததில் தவறு ஒன்றும் இல்லைதான். அவளும் தன் படிப்பில் தியாகராஜனுடன் சந்தோஷமாக இருப்பது மாதிரிதான் தோன்றியது. குழந்தை என்று பிறந்த பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றியது எனக்கு. அவளே டாக்டர். குழந்தை பெற்றுக் கொள்வாளோ மாட்டாளோ என்று என் மனைவி சந்தேகப்பட்டாள். என் மனைவிக்கு லீலாவை பார்த்த நாளில் இருந்து பிடித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ராங்கி இல்லாமல் அடக்கமான பெண்ணாக இருக்கிறாள் லீலா. அழகாகவும் இருக்கிறாள். படிப்பும் இருக்கிறது. அவளுக்கு என்ன குறை? பாவம், அவள் புருஷனுக்கு விபத்தில் மண்டையில் அடிபட்டு சில சமயம் சித்தப்பிரமை போல இருக்கிறது. அது தானே சரியாகிவிடும் என்று எண்ணுகிறேன். சாத்தனூர் முருகனுக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் வேண்டிக்கோ, தானாக சரியாகி போய்விடும், கவலைப்படாதே என்று சொன்னேன். தியாகுவிற்கு பைத்தியம் ஒன்றும் இல்லை. சில சமயம் அந்த விபத்து காரணமாக பித்து பிடித்த மாதிரி இருக்கிறான், அவ்வளவுதான். நாளடைவில் சரியாகி போய்விடாதோ என்று கேட்டாள் ராஜி. சரியாகி போய்விட வேண்டும் என்றேன் நான். தானே சரியாகி போய்விடும். நல்ல படிப்பு. எப்படி இருக்கிறான் ராஜாவாட்டம். இத்தனையும் வீணாக போய்விடவா கடவுள் விடுவார்? கடவுள் எதையும் நம்மை போல் நினைப்பதில்லையே, அதில்தான் சிரமம் இருக்கிறது என்றேன். புதர்ப்பமாக ஏதாவது சொல்ல வேண்டாம். தியாகுவுக்கு என்ன, எத்தனை மரியாதையான பிள்ளை. சாத்தனூரிலிருந்து எனக்கு தெரியுமே அவனை. தாம்பரத்தில் வருவானே, மற்ற காலேஜ் பையன்களைப் போலவா இருந்தான் அவன். இருந்தாலும் அவனுக்கு இப்படியெல்லாம் வந்திருக்க கூடாது
என்றாள் ராஜி வருத்தத்துடன். வந்துவிட்டது, என்ன செய்ய? வைத்தியம் பார்த்து கொண்டு உடம்பையும் தேற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான் என்றாள். ஜாக்கிரதை கொன்றும் குறைவில்லை, அப்படி ஒன்றும் மனம் தேராமல் போய்விடாது என்றுதான் இன்னும் வேலையிலும் வைத்துக் கொண்டு சம்பளமும் கொடுக்கிறார்கள் அரசாங்கம். ஏங்க, யாகுவுக்கு மாசம் 2000 சம்பளம் வருமோ இல்லையோ? எனக்கு அதெல்லாம் நிச்சயமா தெரியாது. 2000 வரலாம், மேலேயும் வரலாம். ஆனா அதுக்கு தகுந்த செலவும் இருக்கும். பாவம், பத்தாததுக்கு சித்திரம் வேறு வரையறான், அதுவும் செலவு அதிகமாகும். இது எல்லாம் பைத்தியம் பிடிக்க வழிதான். எழுத்தாளனாக இருக்கிறதும் சித்திரம் வரையறதும் அவனுக்கு எதுக்கு? பேசாம கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உத்தியோகத்தை காப்பாத்தி கொண்டிருந்தா போதாதா? ஒரு எழுத்தாளனுடன் சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல் காலம் தள்ளிவிட்ட என் மனைவிக்கு எழுத்து, கலை என்று பெரிதாக சொல்லப்படுவதன் தரம், தன்மை எல்லாம் நன்றாகவே தெரியும். என்னுடனேயே பலவற்றையும் அனுபவிப்பவள் தானே. சித்திரம் வரைவதில் ஒரு அமைதி இருக்கிறது என்கிறான் தியாகு. அது எப்படியோ போகட்டும், வேலையை காப்பாற்றிக் கொள்கிற வரையில் சரி என்றாள் ராஜி. அத்தியாயம் 32. பாப்பாவுக்கு, அதாவது என் பெண்ணுக்கு டெல்லியிலேயே கல்யாணம் நிச்சயமாயிற்று. அவளே பார்த்து கொண்ட மாப்பிள்ளைதான். அவளுக்கு, அதாவது அவர்கள் இருவருமாகவே செலவு செய்து பண்ணி கொண்ட கல்யாணம். என்னிடம் அப்படியெல்லாம் செலவழிக்க பணம் ஏது? அப்பா தந்த பணத்தை எல்லாம் வைத்திருந்தால் என்று ராஜி சொல்லி காட்டினாள். அதெல்லாம் இப்போ பேசி என்ன லாபம் என்று யார் யாரையோ கடன் கேட்டேன். முக்கியமாக பாப்பாவை தெரிந்த 10 பேரை கடனாக கேட்டேன். அவர்கள் கடனாக கொடுத்திருந்தால் எப்படி திருப்பி கொடுத்திருக்க முடியும்? திரும்பி எதிர்பார்த்திருக்க முடியாத கடன் என்று சொல்ல வேண்டும். ஒரு குஜராத்தி எழுத்தாளர், ஒரு ஹிந்தி எழுத்தாளர், இருவரும் 1000 ரூபாய் ஆளுக்கு கொடுத்தார்கள். ஒரே ஒரு தமிழ் எழுத்தாளர், அவர்தான் தி ஜானகிராமன், ஒரு 750 ரூபாய் கொடுத்து உதவினார். இதில் 500 2 மாதத்தில் திருப்பி தந்து விட்டேன். பாக்கி 250 அவரே சிரமப்படாதே, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் கல்யாணம் 40,000 செலவில் நடந்தது. தியாகராஜன் திருமணத்தன்று கூடவே இருந்தான். லீலாவும் அப்போது 4-5 வயது இருக்கும் பெண் குழந்தையும் கல்யாணத்திற்கு வந்திருந்தார்கள். லீலாவின் அம்மா கூட வந்திருந்தாள் என்று நம்புகிறேன். ராஜிக்கு அவர்கள் எல்லோரையுமே பிடித்திருந்தது. லீலாவின் அம்மாவும் ரொம்ப நல்லவளாக இருக்கிறாள் என்று சொன்னாள். தியாகராஜன் கல்யாணத்திற்கு பால் பாயசமா சேமியா பாயசமா என்று கேட்டு 2 வேளையும் 2ம் உண்டு என்றதும் சந்தோஷத்துடன் நாக்கை தீட்டிக் கொண்டு 3 கப் பாயசம் சாப்பிட்டேன் என்று லீலாவிடம் சொன்னபோது, இதெல்லாம் உடம்புக்கு ஆகாது என்று டாக்டராக சொல்லிவிட்டு அவள் பேசாதிருந்து விட்டாள். அதை நான் கவனித்தேன். தியாகராஜனும் அவன் மனைவியும் பணமாக மொய் எழுதாமல் ஒரு கைத்தறி புடவை வாங்கி வந்து ஓதிவிட்டார்கள். கல்யாணத்திற்கு வந்தவர்கள் பலருடனும் கலகலவென்று ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாவிட்டாலும் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தான் தியாகராஜன். ஒரே ஒருவர், ஒரு பள்ளிக்கூட உபாத்தியாயர் மட்டும் என்னிடம் வந்து ரகசியமாக, இவர் இந்த தியாகராஜன் என்பவர் சம்பந்தமில்லாமல் என்னவோ பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று கேட்டார். அவருக்கு மனசு ஏதோ கோளாறு போல இருக்கு என்றார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டேன். கல்யாணம் எல்லாம் முடிந்து லீலா விடைபெற்று கொண்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ராஜியிடம் என் காதில் விழும்படியாக கூறிக்கொண்டிருந்தாள். என் படிப்பு முடிந்து விட்டது மாமி, எனக்கு நைஜீரியாவில் வேலை கிடைக்கும் போல இருக்கிறது. ஆனால் போகலாமா வேண்டாமா என்று யோசனை. நைஜீரியாவா? அது எங்கிருக்கிறது? ஆப்பிரிக்காவில். தியாகுவை தனியாக விட்டுவிட்டுனா போகணும்? ஆமாம், குழந்தையையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றாள் லீலா. அதன் அவசியம் தெரிந்தது. குழந்தையை அவனை நம்பி விட்டுவிட்டு போக முடியாது. கணவனுக்கும் கஷ்டம், பிரிந்திருக்கிற தாய்க்கும் எப்போதும் கவலையாக இருக்கும் இல்லையா? இங்கேயே வேலை கிடைக்காதோ? கிடைக்கும், பார்க்கணும். சிரமம்தான். பிறகு ஏதோ கிடைக்கலாம் என்று கிடைப்பதை விட்டுவிட்டால் நஷ்டம்தானே. நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? அப்படியா? நம் ஆளு என்று ஒருத்தர் இருக்கிற தைரியம், தெம்பு வேறு எதில் வரும் என்று கேட்டாள் என் மனைவி. இன்னும் ஒன்றும் தீர்மானமாகவில்லை மாமி. சரி, தியாகராஜன் என்ன சொல்கிறார்? இது உன்னுடைய விஷயம், நீ தீர்மானம் செய்து கொள் என்கிறார் என்றாள் லீலா.
எனக்கு நைஜீரியாவில் போய் பார்ப்பது நல்லது என்றுதான் தோன்றுகிறது என்றாள் அவளே. வேறு ஒருவரும் வந்து தியாகுவுடன் இருக்க முடியாது இல்லையா? யார் வந்து இருப்பார்கள் மாமி? அவரவர் இடம் அவரவருக்கு ஏற்பட்டு இருக்கிறதே. என்ன செய்வது? சரி, நான் வருகிறேன். இதை கேள்வியுற்று என் பெண் பாப்பாவுக்கு கோபமாக வந்தது. எப்படி அவள் தியாகுவை தனியாக விட்டு போகலாம்? அதுவும் அவ்வளவு தூரம் 5 வருடங்களுக்கு என்றாள் பாப்பா. இதில் சொல்ல முடியாத சில விஷயங்களும் இருக்கலாம் பாப்பா. நமக்கு முழு விவரமும் தெரியாது. டாக்டர்களே சொல்லி இருக்கலாம். கணவனும் மனைவியும் சில காலம் பிரிந்திருப்பது நல்லது என்று அபிப்பிராயம் சொல்லி இருக்கலாம். வேறு குழந்தை இந்த சமயத்தில் பிறந்தால் அதற்கு எப்படி மனநிலை இருக்குமோ என்று பயம் இருக்கலாம். தான் படித்த படிப்பு வீணாகிவிடக் கூடாதே என்று கூட இருக்கலாம். அதெல்லாம் எப்படி இருந்தாலும் லீலா இந்த சமயத்தில் தியாகுவை தனியாக விட்டு போகக்கூடாது என்றுதான் தோன்றுகிறது என்றாள் பாப்பா என்னிடம். அவனை வேண்டுமென்று லவ் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணி கொண்டாள் லீலா. உடல் தேறினாலும் மனம் தேராதோ என்கிற பயம் அப்போது கூட இருந்திருக்கத்தானே வேண்டும் அவளுக்கு. சுய லாபத்திற்காக சுப காரியமாக அவனை விட்டுவிட்டு போகிறவளாகவும் எனக்கு அவளை பார்த்தால் தோன்றவில்லை. என்னவோ ஏதோ என்று தெரியாமல் அவள் செய்வது தவறு என்று சொல்லிவிடக் கூடாது. நான் கூட சொன்னேன், லேசாக ஓரளவுதான் சொல்லலாம். நாங்கள் யாரும் அதற்கு பிறகு லீலாவை சந்திக்கவில்லை. தியாகராஜன் சொல்லித்தான் லீலா குழந்தையையும் அழைத்துக் கொண்டு நைஜீரியா போய்விட்டாள் என்பது தெரிய வந்தது. நைஜீரியாவில் குழந்தையின் படிப்புக்கு இடம் வசதியாக இல்லாததால் மால்டா தீவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஹாஸ்டலில் சேர்ந்திருப்பதாகவும் அவள் லீவ் எடுத்துக்கொண்டு போய் பார்த்துவிட்டு வரப்போவதாகவும் பின்னர் ஒரு தரம் வந்தபோது தெரிவித்தாள். அவன் சொல்லித்தான் நைஜீரியாவில் லீலாவின் ஒப்பந்தம் 5 ஆண்டுகளுக்கென்றும் கூடுமானால் இன்னும் 2 வருஷம் கூட நீடிக்கலாம் என்பதும் தெரிய வந்தது. அதற்கு பின் அவன் நைஜீரியா போகவும் இல்லை, குழந்தையையோ மனைவியையோ மறுபடி பார்த்ததாகவும் தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்லலாமே தவிர பார்க்கவில்லை என்றும் நிச்சயமாக எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் நாம் கிணறு விட்ட பூதம் ஏதாவது புறப்பட போகிறதே என்ற பயம். என் மனைவி சில சமயம் லீலாவையும் குழந்தையையும் பற்றி கேட்டாள். போன மாதம் கூட கடிதம் வந்தது என்பான் தியாகு. அதை பற்றி அவனும் அதிகம் சொன்னதில்லை. நாங்களும் விசாரிக்க முன்வரவில்லை. மனப்புண்ணை குத்தி கிளறி விடுவது மாதிரி ஆகிவிடுமோ என்ற பயம் எங்களுக்கு. அத்தியாயம் 33. தன்னுடைய 45வது பிறந்த நாள் அவசியம் வரவேண்டும் என்று என்னை கூப்பிட வந்த தியாகராஜன் பாப்பாவையும் பாப்பாவினுடைய புருஷன் மணியையும் கூப்பிட்டான். நாங்கள் போனோம். முக்கியமாக நாங்கள் அவனை மதிக்கவில்லை, மதிக்காமல் வராமல் இருந்து விட்டோம் என்று அவன் நினைத்துவிடக் கூடாதே என்பதற்காக போனோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மனதிற்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்த பிறந்த நாள் பார்ட்டி அது என்றுதான் சொல்ல வேண்டும். நெருங்கியவர்கள் என்று சொல்லும்படியாக ஒருவரும் அவன் பிறந்த நாள் பார்ட்டிக்கு வரவில்லை. எங்கள் 3 பேரையும் தவிர 2 பேர் தான் தெரிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களும் தியாகுவுக்கு விஷ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு போய்விட தயாராக இருந்தார்கள். யாரோ ஒருவன் உத்திர சுவாமி மலைக்கோயிலில் அபஸ்வரமாக பாடிக்கொண்டிருப்பவன். காசு கொடுத்து அவனை பாட சொல்லியிருந்தான் தியாகு. அவன் முருகனை பற்றிய பாடல்களை தத்து பித்தென்று அபஸ்வரமாகவும் வார்த்தைகள் சீராக வராமலும் பாடலே சரியாக இல்லாமலும் பாடிக்கொண்டிருந்தான். டாக்டர் குடிக்க வேண்டாம் என்று கண்டித்து சொல்லியிருந்தும் கூட தியாகு அன்றைக்கு சற்று அதிகமாகவே குடித்துக் கொண்டிருந்தான் என்று தோன்றியது. மனைவியும் குழந்தையும் இல்லையே வீட்டில். அப்போது அவன் வைத்ததுதானே சட்டம். பிறந்த நாள் கேக்கில் 45 மெழுகுவர்த்திகளை கொளுத்தி வைத்து வாயில் உப்பென்று மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்துக் கொண்டிருந்த தியாகுவை, இது என்ன பழக்கம் தியாகு? நம்ம வீட்டிலெல்லாம் விளக்கை ஊதி அணைக்க கூடாது, அது தவறு என்று சொல்வார்கள். 45 மெழுகுவர்த்திகளை கொளுத்தி வைப்பதிலாவது அர்த்தம் இருக்கிறது, ஊதி அணைப்பது அச்சாணியமாக கூட இருக்கிறது என்று பாப்பா சொல்லவே, அது நியாயம்தான். எங்க அம்மா வீட்டிலே விளக்கை வாயால் ஊதி அணைத்தால் கூட வாயால் ஊதாதே, கையால் அமர்த்து என்று சொல்லுவாள். நீங்க சொல்றது சரிதான். ஊதுவதை நிறுத்திவிட்டான் தியாகு. கேக், அப்புறம் சாப்பிட ஏதோ டிஃபன், எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் மொத்தத்தில் சந்தோஷமான பார்ட்டியாக அமையவில்லையே அது
என்ன குறை என்று எனக்கு சொல்ல தோன்றவில்லை. வந்தவர்களில் ஒருவன் ஏதோ ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் ஏதோ பாடத்தில் தியாகு சொன்ன மாதிரி இல்லை, வேறு விதமாக இருப்பதாக சொல்ல போக அன்று அபார கோபம் வந்துவிட்டது தியாகுவிற்கு. உறங்கிக் கொண்டிருந்த எதையோ எழுப்பிவிட்டது போல இருந்தது. புஸ்தகத்தை திறந்து பார்த்து 2 நிமிடத்தில் முடித்துக் கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி 2 மணி நேரம் விவாதம். இவன் கத்த, அவன் கத்த, கடைசியில் தியாகு சொன்னதுதான் சரி என்று ஏற்பட்டும் விஷயம் விடாமல் புகைந்து கொண்டே இருந்தது. அது வேறு. பார்ட்டிக்கு பின்னணியாக அது ஒரு மனத்தளர்ச்சியை ஏற்படுத்தியது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்ததா, மற்றவர்களுக்கும் அப்படித்தானா என்று பிறகு கேட்டு தெரிந்து கொண்டேன். பாப்பாவுக்கும் அப்படித்தான் இருந்தது என்று சொன்னாள் பாப்பா. இரவு 8:30 மணிக்கு ஏதோ ஒரு ஏக்கத்துடன் வீடு திரும்புகிறவர்கள் போல வீடு திரும்பினோம். அன்று இரவு ஒருவரும் அதிகமாக தியாகுவை பற்றி பேசவில்லை. பார்ட்டிக்கு வராமல் வீட்டிலேயே குழந்தைகளை பார்த்து கொண்டு தங்கிவிட்ட ராஜி பார்ட்டி நன்றாக இருந்ததா என்று கேட்டதற்கு பாப்பா தான் சொன்னாள் ஏதோ நடந்தது என்று. நான் எதுவும் சொல்லவில்லை. இறுதி அத்தியாயம் 34. நான் அன்று காலையில் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு போய்விட்டு வந்து வழக்கமாக சாப்பிடுகிற நேரத்திற்கு 2 மணி நேரம் தாமதமாக 1 மணிக்கு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாம்பார் சாதம் சாப்பிட்டு விட்டேன். ராஜி மோருக்கு சாதம் போட்டுவிட்டு மோர் கொண்டு வர உள்ளே போனாள். நான் ஊறுகாய் பாட்டிலை திறந்து ஊறுகாய் போட்டுக் கொண்டிருந்த போது போன் மணி அடித்தது. மோர் கொண்டு வந்த ராஜி போனை ஒரு கையில் வைத்துக் கொண்டு, ஹலோ, யார் வேணும் என்று போனை எடுத்து கேட்டுவிட்டு, உங்களுக்கு தான் போன் என்றாள் என்னை பார்த்து. நான் எழுந்து ரிசீவரை காதில் வைத்துக் கொண்டு, யார் என்றேன். காணா சுப்பிரமணியமா பேசுவது? ஆமாம். உங்களுக்கு தியாகராஜனை தெரியும் இல்லையா? IAS தியாகராஜனை தானே? ஓ, தெரியுமே. நேற்று மாலை அவர் இறந்து விட்டார். ஏன், என்னாச்சு? 10 நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தேனே. 1 வாரமாக அவருக்கு உடம்பு சரியாக இல்லை. டாக்டர்கள் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ட்ரீட்மெண்ட் ஃபெயில்டு. அட பாவமே, இந்த எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் என்றால் பயமாக இருக்கிறது என்று என்னிடம் கூட சொல்லியிருந்தானே. யாராவது தகவல் தெரிவித்து அவர் மனைவி? ஆமாம், அவர் அண்ணா வந்திருக்கிறார். 2வது அண்ணா 4-5 மாதம் முன்பு கூட வந்திருந்தார். பேங்கில் இருக்காரே அவர். மாலியா? ஆமாம், அவர் மனைவியும் இன்று மாலை வருகிறார். நைஜீரியாவில் இருந்தா? ஆமாம். நீங்கள் அவர் நண்பர் என்று தெரியும். சொல்ல வேண்டும் என்று தோன்றிற்று, அதுதான் சொன்னேன். ஓ, தேங்க்ஸ். போன் துண்டிக்கப்படாததால் நான் வரக்கூட முடியாது. எனக்கு கண் சரியாக தெரிவதில்லை. வேறு யாரையாவது துணைக்கு அழைத்துக் கொண்டுதான் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது எதிர்பக்கத்தில் போனை வைத்துவிட்ட சத்தம் கேட்டது. ராஜி என்னிடம், என்னது, என்னாச்சு என்று கேட்டாள். தியாகு போய்விட்டானாம், பாவம் என்று சொல்லிவிட்டு கையை கழுவிவிட்டு வந்து உட்கார்ந்தேன். மிகவும் சோகமாக சோர்வாக இருந்தது எனக்கு. பாவம், லீலா கூட உடன் இருக்கவில்லை போல் இருக்கிறதே என்றாள் ராஜி. வராளா? போக போறேளா? எங்க காரியம் நடக்க போகுதுன்னு கூட நான் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் போய் என்ன செய்ய? என்னை பார்த்து கொள்ள ஒரு ஆள் வேண்டும். ஒரு 10 நாட்களுக்கு சமய சந்தர்ப்பம் இல்லாமல் தியாகராஜனை பற்றி எங்களுக்கு தெரிந்ததை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். முடிந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. 10 நாட்களில் எதையும் மறந்துவிடத்தானே வேண்டியிருக்கிறது. 1 வருஷத்தில் எப்படியாவது பேசுவது, நினைவுக்கு கொண்டு வருவது என்று ஆகிறது. 2வது வருஷத்தில் அதுவும் குறைந்து தேய்ந்து விடுகிறது. அப்புறம் எப்பவாவது நினைவுக்கு வருகிறது. அவ்வளவுதானே. பித்தப்பூ நாவல் முற்றும். இந்த நாவல்ல கானா சுப்பிரமணிய தான் தன்னிலையா இந்த கதையை சொல்றாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்த சந்திச்ச நிகழ்ச்சியை தான் ஒரு கதையாவே எழுதியிருக்காரு, ஒரு நாவலா எழுதியிருக்காரு. சோ மனசு பேதலிச்சதுன்னா அல்லது நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா மனசு ரொம்ப தடுமாறுது. அப்போ மனம் ஒரு நிலையில இருக்கிறது இல்ல. அதுக்குதான் பைத்தியம்னு சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி நாவல் முழுக்க பல இடத்துல அந்த பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையும் சரி, அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடக்குது. இப்ப இந்த நாவலை கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ முன்னுரையில அவர் சொன்னத
இந்த இடத்துல நம்ம படிச்சாதான் அந்த முன்னுரையினுடைய அர்த்தமும் அந்த வீரியமும் நமக்கு புரியும். ஏற்கனவே முன்னுரை கொடுத்ததுனால சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பகுதியில. இருந்தாலும் இப்ப அந்த முன்னுரைய மறுபடியும் இப்ப நான் சொல்றேன். நீங்க அதை கேளுங்க. அப்புறம் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கேட்கலாமா? இந்த நாவலுக்கு கானசு அவர்கள் கொடுத்த முன்னுரைய இப்போ நான் ஒரு பின்னுரையாக படிக்கிறேன். விஷயங்களை எட்ட நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நெருங்கி நெருக்கப்படுவதால் மட்டும் அனுபவங்கள் கிடைத்து விடுவதில்லை. எதனால் தானோ என்னவோ நாவல்களில் வருகிற மனிதர்கள், கதைகளில் வருகிற அனுபவங்கள் அதிகமாக காண்பது போலவும், நேரில் கண்டு பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு காரமாக காண்பதில்லை. அது போலவும் தோன்றுகின்றன. பயன் என்னாது கதைப்பதென்பதும், தாமரை இலை தண்ணீர் மாதிரி பட்டும் படாமலும் இருப்பதென்பதும், எல்லாவற்றையும் பற்றில்லாமல் சாட்சி பூர்வமாக பார்த்து இருந்து விடுவது என்பதும் லட்சியங்களாக இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் பூராவிலும், மனித ஜாதி பூராவிலுமே ஒரு லட்சியமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. இப்படி ஒரு அனுபவம் பட்டுக்கொள்ளவும் முடியாது, படாமல் ஆக்க முடியாது என்று ஒரு அனுபவம் ஏற்படுகிற போது அந்த அனுபவத்தை அசை போட்டு பார்ப்பது என்பது அது நடந்து மறந்து போன பிறகு கூட வெகு காலம் சாத்தியமாக இருக்கிறது. நேராக கண்டு பாதிக்கப்பட்ட அனுபவங்களை விட அதிக நாள் அது மனதில் நீடிக்கிறது. இப்படி ஏற்பட்ட ஒரு விஷயத்தை மனித மனதில் பைத்தியம் என்று ஒரு வியாதி ஏன் ஏற்படுகிறது? அது ஏற்படுகிற விதத்தை நாவலாக செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்ததின் மத்தியிலே அது பூர்த்தியாகிவிட்டது என்பதனாலேயே முழுதும் தெரிந்து கொண்டு விட்ட மாதிரி பித்தப்பூவை ஆரம்பித்துக் கொண்டேன். பைத்தியக்காரர்கள் கடவுளின் அன்புக்கோ கோபத்திற்கோ பாத்திரமானவர்கள் என்று நினைப்பது எத்தனை அசட்டுத்தனம்! பைத்தியத்தின் காரணங்கள் அது தேகம் காரணமாக ஏற்படுகிறதா, மனம் காரணமாக ஏற்படுகிறதா, இல்லை இரண்டிற்கும் ஏற்படுகின்ற அதிர்ச்சியினால் உண்டாகிறதா என்றெல்லாம் கண்டுகொண்டு கூறும் அளவில் இந்த காலத்திய மனோதத்துவ அறிவு வளர்ந்து விட்டதாய் நினைக்கிற மேல்நாட்டு மனோதத்துவ சாஸ்திரமும் ஓரளவிற்கு அசட்டுத்தனம்தான் என்று எனக்கு தோன்றியதை சொல்ல, பித்தப்பூ என்று தலைப்பை கொண்ட நாவல் ஒன்று எழுத வேண்டும் என்று 1959 எண்ணினேன். 3 தரம் வெவ்வேறு கோணங்களில் இருந்து வெவ்வேறு வழிகளில் எழுதி பார்த்தேன். திருப்தி கொடுப்பதாக இல்லை. இப்போது செய்திருப்பது 4வது முயற்சி. இதில் நான் காட்டுகின்ற முதல் லட்சியம் மனித மனம் உடைவதை காட்டும் முயற்சி. முற்றும் கூட இல்லை என்று எனக்கே தெரிகிறது. இப்போது நான் செய்திருப்பது 4வது முயற்சி. இதில் நான் காட்டுகின்ற முதல் லட்சியம் மனித மனம் உடைவதை காட்டும் முயற்சி. முற்றும் கூட இல்லை என்று எனக்கே தெரிகிறது. சாட்சி பூதமாக காட்ட உபயோகப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லா சம்பவங்களும் கற்பனை, பாத்திரங்களும் பொய் என்று சொல்வது நாவல் மரபு. மாறாக இதில் வருகிற எல்லா கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் எனக்கு தெரிந்த வரையில் முழு உண்மை. இதில் சம்பந்தப்பட்ட யாரையும் குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ எழுதப்பட்டதல்ல. தங்களைத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கூட என்னை தப்பாக நினைக்க கூடாது என்பதற்காக இதை கூறுகிறேன். தியாகு என்பவன் இருந்ததும் இறந்ததும் பழங்கதையாக போய்விட்டது. அது நினைவில் இருப்பவர்கள் அந்த அல்பாயுசில் போய்விட்ட முழு மனிதனின் நினைவில், அதில் தங்கள் குறைபாடு என்ன என்று கருதி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனிதனை பற்றிய முழு உண்மையும் நெருங்கி இருப்பவர்களுக்கு கூட பூரணமாக தெரிவதில்லை. இதில் தவறு ஒன்றுமில்லை. சம்பந்தப்பட்டவர்களின் மன்னிப்பை நானும் தியாகுவிடம் ஏராளமான மதிப்பு வைத்திருந்தவன். அவனுக்கு என்னாலான அளவில் நண்பனாக இருக்க முயன்றவன் என்கிற அளவில் முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுகிறேன். தவறு ஏதாவது இதில் இருந்தால் தவறு என்னுடையதுதான். தவறு என் அறிவிற்கெட்டாத எனக்கு தெரியாத விஷயங்களில் தான் இருக்க வேண்டும். மன்னிக்கவும். இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.